பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரரே, கோடியற்புதர், அருள்வாக்கு புனிதர், தூய்மையின் லீலி மலரான புனித பதுவை அந்தோணியாரின் திருச்சுருபத்திற்கு முன்பாக கைகளை குவித்து நன்றி உணர்வோடும் பக்தியோடும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய ஜெப உதவிகளை வேண்டி நிற்கிற பிள்ளைகளையும் புனித பதுவை அந்தோணியாரின் விசேஷ பரிந்துரைக்குள்ளே ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தை நாம் சந்திக்கும்படியாக, அனுபவிக்கும்படியாக இதோ ஆராதனை டிவி என்கிற இந்த வலையொளிதளம் வழியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, தூய ஆவியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து தீய சக்திகளை நடுநடுங்கச் செய்த, பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுத்த நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கு முன்பாக நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த நவநாள் ஜெபத்தை ஒப்பு கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள, இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். இந்த நாளில் புனிதர் திருமுன் நாம் ஒப்பு கொடுக்கும்படியாய் நாம் வேண்டிக் கொண்ட அத்துணை சிறப்பு தேவைகளையும் பொருத்தனைகளையும் இதோ அமைதியில் புனிதருக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுத்து அருள் வேண்டுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமேன்.
இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரியே, சகோதரனே, புனித பதுவை அந்தோணியாரை தன் வல்லமையால் ஆட்கொண்ட தெய்வம் தன் திருப்பதம் அமர்ந்து தன்னுடைய வெளிச்சத்திலே தன்னை உற்று நோக்கிய புனிதருக்குள்ளே ஊடுருவி சென்று உள்ளத்தை கொள்ளை கொண்டு புனிதரின் வார்த்தைகள் வழியாக, புனிதரின் செயல்கள் வழியாக அநேக அதிசயங்களை, அற்புதங்களை செய்த ஆண்டவர் அநேகரை வாழ்வின் பாதையில் வழி நடத்தியவர், மரண பாடுகளினின்று விடுவித்தவர். இப்படியெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா என்கிற வியப்புக்குரிய செயல்களால் நிறைத்த தெய்வம் இதோ இந்த ஆராதனை வேளையிலே நம் முன்பாகவும் பிரசன்னமாகி இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 105 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள், அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று கொடுக்கக்கூடிய அழைப்பை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இதோ நம் திருமுன்பாக எழுந்து வந்திருக்கிற நற்கருணை நாதரை, தன் பிள்ளைகள் வாழ்வை பெற வேண்டும், அதையும் நிறைவாக பெரும்படியாகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த ஆண்டவரை இதோ புனித அந்தோணியார் திருப்பாதம் அமர்ந்து தன் உள்ளத்தை அவர் ஆட்கொள்ளும்படியாய் கையளித்தாரே, அப்படியாய் நாமும் நம்முடன் இருப்பவர்களும் இறைவனால் நற்கருணை நாதரால் ஆட்கொள்ளப்பட வேண்டிய தருணம். பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில் திரு அவை 2 புனிதர்களை நினைத்து நன்றி சொல்ல நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆயர்களான புனித திமேத்தேயு, புனித தீத்து, இவர்கள்
திருத்தூதர் பவுலின் உடன் உழைப்பாளர்களாக தங்களை கையளித்தவர்கள். அதிலும் குறிப்பாக புனித திமேத்தேயு எபேசு நகரின் முதல் ஆயராக இருந்தவர். அன்னை மரியாவோடும் திருத்தூதர் யோவானோடும் அதிக நேரம் செலவிட்டு இயேசுவோடு நெருக்கமாக இருந்த இவர்களின் அன்பு அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு புனிதராக நமக்கு அறியப்படுகிறார். புனித தீத்து இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவருடைய போதனைகளை கேட்ட ஒரு ஆயராக கிரேத்து என்கிற அந்த ஒரு நகருக்கு திரு அவைக்கு பவுலால் ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு நபராக திரு அவையை கட்டி எழுப்புகிற பணியில் தன்னையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு நபராக நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இவர்கள் அனைவருமே நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருமே இறைவனின் பாதம் அமர தங்களை கையளித்தவர்கள். அவருடைய திருமுகத்தை காணுகின்ற பேற்றிற்காக ஏங்கியவர்கள். அவருடைய ஒளி தங்களுடைய உள்ளத்தை ஊடுருவும்படியாக தங்களை கையளித்தவர்கள். அவருடைய வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்தவர்கள். இயேசுவே எங்களுக்குள் எல்லாமுமாக இருந்து செயல்பட இதோ எங்களையே நாங்கள் கையளிக்கிறோம் என்கிற அந்த அர்ப்பண உணர்வை வெளிப்படுத்திய, சரணாகதி உணர்வை வெளிப்படுத்திய புனித பதுவை அந்தோணியாரை போல, ஆயர்களான இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய புனித திமேத்தேயுவை போல, புனித தீத்துவை போல நாமும் இறைவன் திருமுன் நம்மையே சரணாகதி ஆக்குகிற உணர்வோடு இந்த இயேசுவின் பிரசன்னத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதித்து பாடி அவரிலே நாம் இரண்டர கலந்து நம்மையே நாம் கையளிப்போம். என்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம், உன் பதம் அமர்ந்து உம்முகம் காண என்ன தவம் செய்தே நான், என்ன தவம் செய்தே. இயேசுவின் மொழியை கேட்க நாம் தவம் செய்தவர்களாக நம்மை கையளித்து பாடுவோம். என்னுயிரே இறைவா, உம் திருவடி சரணம், உம் பதம் அமர்ந்து உம் மொழி கேட்க என்ன தவம் செய்தே நான், என்ன தவம் செய்தே. இயேசுவின் அன்பை சுவைப்பதற்கு நாம் பேறு பெற்றவர்களாக தேர்ந்து கொள்ள பெற்றோம் என்கிற நன்றி உணர்வோடு இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுவோம். என்னுயிரே இறைவா, உம் திருவடி சரணம், உம் பதம் அமர்ந்து உம் அன்பை சுவைக்க என்ன தவம் செய்தேன் நான், என்ன தவம் செய்தேன். அவர் புகழை பாடுவதற்கு இதோ புனித அந்தோணியாரின் நாவில் செயல்பட்ட தெய்வம் நம்முடைய நாவிலும் செயல்படும்படியாய் நம்மை கண்ணோக்கி இருக்கிறாரே, அதை நினைத்து இதோ இந்த பாடல் வரிகள் வழியாக இயேசுவிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். என்னுயிரே இறைவா, உம் திருவடி சரணம், உம் பதம் அமர்ந்து உன் புகழ் பாட என்ன தவம் செய்தே நான், என்ன தவம் செய்தே.
மகனே, மகளே, இந்த ஆராதனை வேளையிலே உன்னோடு உன் இதயத்தோடு உன் உள்ளத்திற்குள்ளே நான் பேசும்படியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவருக்கு, இதோ ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன் என்கிற அந்த சாமுவேலின் உள்ளத்தின் உணர்வோடு உன்னோடு பேச என்கிற இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசுவிடத்திலே நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். என்னுயிரே இறைவா, உம் திருவடி சரணம், உம் பதம் அமர்ந்து உன்னுடன் பேச என்ன தவம் செய்தே நான், என்ன தவம் செய்தே. இயேசுவினுடைய முகத்தை காணுகிற, இயேசுவின் அன்பை சுவைக்க, இயேசுவின் புகழை பாட, இயேசுவோடு பேச அற்புதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திற்குள்ளே இதோ ஆண்டவருடைய அருள், அவருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, இயேசுவே உம் அருள் பெறவே நாங்கள் உம் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்கிற உணர்வோடு இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசுவிடத்திலே நம்மையே நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை நாம் சரணாகதி ஆக்குவோம். என்னுயிரே இறைவா, பொன் திருவடி சரணம், உன் பதம் அமர்ந்து உன்னருள் பெறவே என்ன தவம் செய்தே நான், என்ன தவம் செய்தே. பிரியமானவர்களே, இயேசுவின் அருளை பெற்றுக்கொள்ளுகிற நேர், இயேசுவின் அன்பை புனித பதுவை அந்தோனியாரை போல, ஆயர்களான புனித திமேத்தேயு புனித தீத்துவை போல உள்ளத்திலே சுவைத்து அதையே அடுத்திருப்பவரோடு பகிர்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் என்கிற உணர்வோடு, இதோ என் மகளே, என் மகனே, உன்னை ஆட்கொள்ளும்படியாக உனக்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த ஆண்டவரிடம் நம் உள்ளத்தை ஒப்புக் கொடுப்போமா? நம் இல்லங்களை ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய ஜெபங்களுக்குரிய எல்லா கருத்துக்களையும் பிள்ளைகளையும் இயேசுவின் இரக்கத்தில் அவருடைய கிருபையில் நம்பிக்கை வைத்து நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அன்பின் நேசரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். தூய ஆவியாரால் வழிநடத்த பெற்றவரா அவர் வெளிப்படுத்திய ஒவ்வொன்றையும் அந்த படிப்பினைகளை வாழ்வாக்குவதில், அதையே பிறருக்கு போதிப்பதில் தன்னையே நிலைநிறுத்தி கொண்டவரா, இதோ எங்கள் பாதுகாவலர், எங்கள் தேவைகளில் உம்மிடத்திலே பரிந்து பேசுகிற கோடியற்புதர் புனித பதுவை அந்தோனியாரின் பெயரால் உம் திருமுன்பாக எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறீரே, எங்கள் இல்லங்களுக்குள்ளே நீர் கடந்து வந்திருக்கிறீரே. நன்றி அப்பா, நல்லவரே. புனிதரின் பெயரால் உம் பிள்ளைகள் நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆசீரை பெற்றுக்கொள்ளும்படியாக, உள்ளத்தில் அமைதியை பெற்றுக்கொள்ளும்படியாக, பூரண நலத்தால் நாங்கள் முடிசூட்டப்படும்படியாக பல்வேறு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, போதுமானவரே, இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான வகையிலே நன்மைகளால் எங்களை நிறைத்திருக்கிறீர். பல்வேறு ஆபத்துகளிலிருந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். உம்முடைய பரிவிரக்கத்தினாலே நன்மைகள் எங்களை வந்து அடையும்படியாய் செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம் திரு முன்பாக நல்ல வேலை வாய்ப்புக்காக, திருமண வரன்களுக்காக, குழந்தை பேருக்காக, மன அமைதிக்காக, புதிய வீடை கட்டுவதற்காக, தங்களுக்கென்று சொந்தமான ஒரு இடத்தை வாங்குவதற்காக, பணி உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக, இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக, பாதுகாப்புக்காக, மகிழ்ச்சிக்காக, ஒற்றுமைக்காக உம்மிடத்திலே தங்களையே ஒப்பு கொடுத்து
உம் பிள்ளைகளுக்கு இதோ உம்மிடத்திலே பரிந்து பேசுகிற புனித அந்தோனியாரின் பரிந்துரையை ஏற்று உம் பிள்ளைகளை பாதித்து கொண்டிருந்த பல்வேறு வகையான கட்டுக்களிலிருந்து உம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. இதோ இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை உம்முடைய திரு பிரசன்னத்திலே ஒன்று கூட்டி இருக்கிறேன். என் மகளே, என் மகனே, இதோ உன் உள்ளத்தை நான் ஊடுருவி பார்க்கிறேன். என் முகத்தை காண்பதற்காக, என் மொழியை கேட்பதற்காக, என் குரல் கேட்பதற்காக, என் அன்பை சுவைப்பதற்காக, என் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, என் அருளை பெறுவதற்காக இதோ உள்ளத்தை திறந்திருக்கிற, இல்லத்தை திறந்திருக்கிற உன்னை நான் பார்க்கிறேன். உன்னுடைய கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் கவலைகளை நான் பார்க்கிறேன். உன்னை தூங்க விடாமல் உன்னை தொல்லைக்கு உள்ளாக்கக்கூடிய எல்லா வகையான சத்துருக்களின் பிடிகளிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறவராக, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை பார்க்கிறவரே, இதோ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்குரிய எல்லா வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலையின் தெய்வம், வாழ்வின் தெய்வம், வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டுகிறவர், நம்பிக்கையில் எங்களை உறுதிப்படுத்துகிறவர், இதோ புனித அந்தோனியார் பெற்றுக்கொண்ட அந்த அருள் அனுபவம், அந்த அன்பு அனுபவம், இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிற ஆயர்களான புனித தீமோத்தேயுவும் புனித தீத்தும் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாத அனுபவம் எங்களையும் நிரப்பும்படியாக, எங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும்படியாக இயேசுவே எங்கள் உள்ளத்திற்குள்ளே வாரும், எங்கள் இல்லங்களுக்குள்ளே கடந்து வாரும். உடைய வல்லமையால் நிரப்பும், உடைய வழிகாட்டுதலை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உடைய ஆவியானவர் தாமே எங்கள் குடும்பங்களுக்குள் இருந்து எங்களை ஒற்றுமையிலும் அமைதியிலும் வழிநடத்தும்படியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு நீர் வாழ்வாதாரமாக தந்திருக்கிற பணிகளை, விவசாயத்தை, கால்நடை வளர்ப்பை, தொழிலை, வியாபாரத்தை இன்னும் சிறந்த நிலைக்கு நாங்கள் கொண்டு செல்வதற்கு ஆண்டவரே, யார் யாருடைய பார்வையில் நாங்கள் உடைய தயவை பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படியாய் உடைய தயவை உம் பிள்ளைகள் மீது நாளிலே பொழியும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்தோனியாரின் பெயரால் ஆண்டவர் திரு முன்பாக நின்று கையேந்து நின்று கண்ணீரை ஒப்புக் கொடுத்து இதயத்தை உயர்த்தி ஜபிக்கிற எனக்கு விடுதலை உண்டு, நல்வாழ்வு உண்டு, மகிழ்ச்சி உண்டு, அமைதி உண்டு என்று நம்பிக்கையோடு ஜபிக்கிற உம் பிள்ளைகளுக்கு நீதாமே காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்களாக. உடைய பிள்ளைகளினுடைய இதயம் விரும்புவதை நீர் தகுந்த வேளையிலே பதில் கொடுக்கிற தெய்வமாய், விடுதலை நாளிலே துணை நிற்கிற ஆண்டவராய் உம் பிள்ளைகளுக்குள்ளே நீ செயல்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எம்மை காண்பதற்காய் நன்றி. நீர் எம்மை கரம்பிடித்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. நீர்தாமே எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ள போகிற கிருபைக்காய் நன்றி. வாலிப பிள்ளைகள், பல்வேறு வகையான மனச்சோர்வுக்கு உள்ளாகி இருக்கிற பிள்ளைகளை நீர்தாமே தேற்றி உம் பிள்ளைகளுக்கு புதிய நிலைகளை, நீரோடையரும் நடப்பட்ட மரங்களைப் போல செழிப்பான ஒரு நிலைகளை பருவகாலத்திலே கனிதந்து உடைய பிள்ளைகள் அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் நிற்கிற நிலைகளை கொடுக்க போகிற உடைய கிருபைக்காய் நன்றி. உன் பிள்ளைகள் சந்திக்கிற எல்லா பற்றாக்குறைகளிலிருந்தும் உன் பிள்ளைகளை விடுவித்து உன் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் முன்பாக நிற்கிற தடைகளை உடைய திருப்பெயரால் உடைத்து போடுகிற ஆண்டவராக உன் பிள்ளைகளுக்கு முன் சென்று உன் பிள்ளைகளை வாழ்வின் பாதையிலே வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரின் வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் பருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
யாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே. மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே அழைத்தோரை ஏற்புடையோ ஆக்கினாரே. முன்குறித்து வைத்தோரை அழைத்தாரே அழைத்தோரை ஏற்புடையோ ஆக்கினாரே. ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே. ஏற்புடையோ தம்மாட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று பழியோடு இணைவோமே இன்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென். நம் தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, 2026 ஆண்டின் முதல் மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமைக்குள்ளே ஆண்டவர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். இப்போதான் வருஷம் தொடங்கின மாதிரி தெரிஞ்சிச்சு. மின்னல் வேகத்தில் போய் ஏறக்குறைய இந்த முதல் மாதம் நிறைவு பெற இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாளர்கள் நாம் முன்வைத்த பல்வேறு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நான் நினைத்தது எனக்கு கிடைத்தது, வேண்டியது கிடைத்தது என்பதை விட சிறந்த ஒன்றை புனிதர் நமக்கு நம்முடைய ஜபங்களுக்குரிய பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்கிற ஒரு தருணம் இந்த திருப்பலி. இந்த நம்முடைய பாதுகாவலரோடு இணைத்து இன்றைய நாளில் உலகளாவிய திரு அவை 2 புனிதர்களை நமக்கு நினைவு கூற அழைப்பு கொடுத்திருக்கிறது. திருத்தூதர் பவுலினுடைய நற்செய்தி பயணத்தில் உடன் உழைப்பாளர்களாக பவுலுக்கு அடுத்து பவுல் கட்டிய அந்த இறை ஆட்சியை திரு அவை நிறுவிய திரு அவையை வழிநடத்துகிற ஆயர்களாக மகத்தான பணிகளை செய்திருக்கக்கூடிய ஆயர்களான புனித திமேத்தேயு, புனித தீத்து இவர்களையும் நினைவு கூறக்கூடிய இந்த நாளில் இந்த புனிதர்களினுடைய பரிந்து பேசுதல் இந்த நாளில் ஆண்டவர் திருமுன் நாம் ஒப்புக் கொடுக்கும்படியாக நம் உள்ளத்திலிருந்து உயர்த்தக்கூடிய துணை வேண்டுதல்களுக்கும் நம்முடைய ஜபங்களுக்குரிய பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக கடவுளின் இரக்கம் கடந்து வரும் என்கிற எதிர்நோக்கை உள்ளத்தில் இருத்தி இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். குறிப்பாக இந்த ஆராதனை டிவிக்காக நம்முடைய கண்களுக்கு நேரடியாக தெரியாமல் மறைமுகமாக பல்வேறு கடினமான முயற்சிகளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை வாழ்வாக்கி கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்காக ஆராதனை டிவியினுடைய பணியாளர்களுக்காக சிறப்பாக நம்முடைய ஜெபங்களை ஒப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரே இறைவா, தீமோத்தேயு தீத்து எனும் புனிதர்களை திருத்தூதர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே.
அதனால் இவ்விருவரின் பரிந்துரையாலும் எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரையாலும் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12 முதல் 15 முடிய, மேலும் 17 முதல் 19 முடிய. அந்நாள்களில் தாவீது புறப்பட்டுச் சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. 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 வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். இவரே
தவறான ஆண்டவர். மாட்சிமிகு மன்ன இவர் யாரோ? ஆண்டவர் இவரே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவரே, மாட்சிமிகு மன்னர் இவரே, மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? ஆண்டவர் இவரே. Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 3 31 தொடங்கி 35 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள்.
அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே, என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆப்பிரிக்க நாடுகளில் மறைப்பணி ஆற்றுவதற்காக அந்த நாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதியை பெற வேண்டிய விசா பெறுவதற்கான அலுவலகத்தில் ஒற்றை காலில் நிற்கின்ற ஒரு பெண்மணியாக போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு காலினுடைய செயல்பாட்டை இழந்து ஒரே காலில் நிற்கக்கூடியவள் கைத்தடியின் உதவியோடு அந்த விசா வழங்கக்கூடிய அதிகாரியை பார்த்து தன் தேவையை முன்வைக்கிறாள். பல கேள்விகள் அந்த சகோதரிக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அத்துணை கேள்விகளுக்கும் பதில்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த விசா வழங்கும் அதிகாரி கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒற்றை காலில் இருக்கிற நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட சவால் நிறைந்த மறைப்பணிக்கு மறைப்பணியாளராக, அதுவும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்ல நீங்கள் முனைந்து நிற்கிறீர்களே, அதற்கான காரணம் என்ன? சற்றும் தாமதிக்காமல் அந்த பெண்மணி சொன்னாள், 2 கால்களோடு இருக்கின்ற எவரும் இத்தகைய பணிகளுக்கு வராத முன்னிலையில் நான் ஒற்றை காலுடைய நபராக இருந்தாலும் இறைவனின் அருள்துணையில் நம்பிக்கை வைத்து இந்த பணிக்கு என்னை கையளிக்கிறேன், அதற்காகவே விண்ணப்பித்திருக்கிறேன் என்று சொன்னபோது மறுப்பே சொல்லாமல் அவளுக்கு விசா அனுமதியை கொடுத்தார் அந்த அதிகாரி. அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்தில் சொல்வார்கள், zeal for mission is a task entrusted to every Christian. திருமுழுக்கு பெற்றுள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மறைப்பணிய ஆர்வத்தால் இயக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு பரிந்துரையாளராக நாம் நினைவு கூறக்கூடிய நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார், இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய ஆயர்களான புனித திமேத்தேயு, புனித தீத்து, இவர்களெல்லாம் மறைப்பணி ஆர்வத்தால் பற்றி எரிந்தவர்களாக அவர்களுடைய வாழ்வு நமக்கு முன்னிறுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வாசகங்களுக்குள்ளே செல்லும் முன்பாக இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய புனிதர்களான ஆயர்கள் திமேத்தேயு, தீத்துவை பற்றி சில தகவல்கள். திமேத்தேயு லிஸ்திரா என்கிற நகரை சார்ந்தவராக அறியப்படுகிறார். பவுலின் தூதுரை பயணத்தில் லிக்கோனியா, லிஸ்திரா பகுதிகளில் நற்செய்தியை அறிவிக்கிற போது அந்த நற்செய்தி அறிவிப்பு அனுபவத்தில் ஈர்க்கப்பட்டவராக பவுலோடு தன் பயணத்தை தொடர்கிறார். இந்த திமேத்தேயுவினுடைய தாய் யூத தாயாக இருந்து கிறித்தவராக தன்னை மாற்றிக்கொண்டவர். இன்னொருவர் திமேத்தேயுவினுடைய தந்தை யூதர் அல்லாத புறவினத்தை சார்ந்த ஒரு தகப்பனாக அறியப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, எபேசு நகரின் முதல் ஆயராக நியமிக்கப்படுகிறவர் இந்த திமேத்தேயு.
திமேத்தேயுவும் தீத்தும் இருவருமே பவுலினுடைய தூதுரை பயணத்தில் உடன் பங்கேற்பாளர்களாக பல்வேறு வகைகளில் அந்த பவுலினுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிகளுக்கு உதவியாளர்களாக இருப்பதை, உடன் உழைப்பாளர்களாக இருப்பதை பவுலின் கடிதத்திலும் நாம் பார்க்கிறோம், திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலும் நாம் பார்க்கிறோம். இந்த இருவரும் மிக குறைந்த வயதில் சபை கண்காணிப்பாளர்களாக, திமேத்தேயு எபேசு திரு அவைக்கும், தீத்து கிரேத்து என்கிற அந்த ஒரு திரு அவைக்கும் ஆயர்களாக நியமிக்கப்படுகிறார். இதில் திமேத்தேயு, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஆராதனை வேளையில் எபேசு நகரில் தங்கியிருந்த போது, அந்த திரு அவையை வழிநடத்துகிற போது அங்கே தங்கியிருந்தார் என்கிற மரபு வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற திருத்தூதர் யோவானோடும் அவருடைய பராமரிப்பில் இயேசு விட்டு சென்ற அன்னை மரியாவோடும் அமர்ந்து இயேசுவை குறித்த பல தரவுகளை, அனுபவங்களை பெற்றுக்கொண்டார் இந்த திமேத்தேயு என்று நாம் பார்க்கிறோம். அதே போல தீத்து இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலேயே புறவினத்தாராக இருந்தாலும் இயேசுவின் போதனைகளை கேட்ட ஒரு மனிதராக மரபு நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, மிக குறைந்த வயதில் சபை கண்காணிப்பு பணியில் எந்த குறை சொல்லுக்கும் ஆளாகாத வண்ணம் திருப்பணியில் அவர்கள் அமர்த்தப்பட்ட போது அவர்களுக்குள்ளே பொழியப்பட்ட அந்த ஆவியின், தூய ஆவியினுடைய வழி நடத்துதலில் அவருடைய படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு அதை வழங்குவதில் உண்மையான பணியாளர்களாக தங்களை கையளித்தவர்கள் இந்த இரு புனிதர்களுமே. குறிப்பாக திமேத்தேயு சிலை வழிபாட்டிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு காரணமாக கிபி 93 மறைசாட்சியாக அவர் கொல்லப்பட்டார் என்பது ஒரு தகவலாக நமக்கு சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதர்களுக்குள் இருக்கிற அந்த மறைப்பணி ஆர்வம், நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரை இயக்கிய அந்த மறைப்பணி ஆர்வம் இன்றைக்கு நம்மையும் ஆட்கொள்ள வேண்டும் என்றால் எது அந்த ஆர்வத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய வாசகங்களின் பின்புலத்தில் நாம் புரிந்து கொள்வதற்கு உங்களை அழைக்கின்றேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் தாவீது அரசரினுடைய அரசர் என்கிற அந்த ஒரு அதிகார நிலையை மட்டுமல்ல, மக்களினுடைய தேவைக்காக இறங்கி வருகிற, கடவுள் முன்பாக ஒரு கடையனாக தன்னை முன்னிறுத்தக்கூடிய அவருடைய தாழ்ச்சியையும் நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் தாவீது இறை புகழ்ச்சியை முன்வைக்கிறார். அந்த இறை புகழ்ச்சியிலே தன்னுடைய மகிழ்ச்சி அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். ஆடி பாடி, என்ன ஒரு ராஜாவே இப்படியா, ஏன்னா ஆடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஒரு செயலாக அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ராஜாலாம் போய் ஆடலாமா? அன்புக்குரியவர்களே, தாவீது தான் எப்படிப்பட்ட ஒரு சூழலிலிருந்து இந்த இஸ்ரவேல் சமூகத்திற்கு அரசனாக திருப்பொழிவு செய்யப்பட்டேன் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உள்ளத்தில் அதை அசை போட்டு கொண்டே இருந்தவர். அதனால தான் சொல்கிறார் பாருங்க, சாமுவேல் புத்தகம் 2வது புத்தகம் 6ஆம் அதிகாரம் 21 தொடங்கி 22 வசனங்களில் தாவீதுடைய வார்த்தைகள் இவை. ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரவேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையும் அவர்தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் நடனமாடினேன், இன்னும் ஆடுவேன். நான் என்னை இன்னும் கடையனாக்கி கொள்வேன். என் கண்முன் என்னையே நான் தாழ்த்தி கொள்வேன் என்று ஒரு சிறப்பான உணர்வை, நான் ராஜா, நான் அதிகாரத்தில் இருக்கிறவன், நான் சொன்னது தான் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டிமை சிந்தனையை அவர் வெளிப்படுத்தாமல் உள்ளத்தின் தாழ்ச்சியை வெளிப்படுத்துவதை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக அந்த அதிகாரத்தில் இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். தாவீதத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை பற்று, நான் ராஜா ஆயிட்டேன், இன்னமே என்ன கடவுள், அப்படி தான் இன்னைக்கு நிறைய அருள்பணி வாழ்க்கையில் தங்களை கையளித்திருக்கிறவர்கள், நம்பிக்கையாளர்களாக தங்களை கையளித்திருக்கிறவர்கள் 4 காசு பணம் சம்பாதிச்சுட்டா, உயர்ந்த அதிகாரங்களை கைப்பற்றி கொண்டால், அமர்த்தப்பட்டால்
ஏதோ தாங்களே கடவுளாக இருப்பதைப் போல இன்றைக்கு காட்டிக்கொள்ளுகிற நிலை என்பது நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அது இருக்கிறது என்பது மிகவும் வேதனையான ஒன்று. ஆனால் தாவீது கடவுளை மிக நெருக்கமாக பற்றி நிற்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கிறோம். நம்முடைய இறை பற்றி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? புனித அந்தோனியாரை போல நானும் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கிறேன் நம்மளால் உறுதியாக இன்றைக்கு சொல்ல முடியுமா? உதடு சொல்லும். ஆனால் வாழ்க்கையில் எதை நாம் இன்றைக்கு பற்றி கொண்டிருக்கிறோம்? உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறோம், இச்சை உணர்வுகளை பற்றி கொண்டிருக்கிறோம், அழிந்து போகிற செல்வங்களை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நம் முன்பாக இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஈவன் கடவுளை புகழுகிற போது கூட யாரும் பாத்திரக்கூடாது. கோவிலை கடந்து செல்லுகிற போது, சிலுவை போடுகிற போது கூட அது ஒரு வெட்கத்துக்குரிய ஒரு அடையாளமாக அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ, பிறர் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணி நமது பக்தி முயற்சியை, நான் கடவுளோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவை வெளிப்படுத்தக்கூடிய ஜெப வழிபாடுகளை கூட கொஞ்சம் தயக்கத்தோடு செய்கிற, பயந்து செய்கிற, பதுங்கி செயல்படுகிற, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி செயல்பாடுகளை, பக்தி முயற்சிகளை தள்ளி போடுகிற அநேக பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்போ தாவீது அரசரை பாருங்கள். தான் ஒரு அரசனாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதில், இறை புகழ்ச்சியை ஏறெடுப்பதில், ஆடி பாடி ஆண்டவரை புகழ்வதில் எந்த வெட்கமும் கிடையாது, எந்த தயக்கமும் கிடையாது. அவர்தான் எனக்கு இந்த பதவியை கொடுத்தவர், அவர்தான் ஆடு மேய்த்த என்னை அழைத்து வந்து இந்த மக்களுக்கு ராஜாவாக்கி அழகு பார்க்கிறவர். அவரை போற்றுவதற்கு, அவரை நன்றியோடு நினைப்பதற்கு, அவருக்கு முன்பாக ஆடுவதற்கு யார் என்னை தடுக்க முடியும்? அவர் ராஜாவா மட்டும் இல்லை பாருங்க, அரசர் ஒரு குருவாக இருந்து மக்களின் உணர்வு என்ன, அந்த இஸ்ரேல் மக்களினுடைய தேவை என்ன என்கிற நிலைக்கு அவர் இறங்கி செல்லுகிற ஒரு கடவுள் பற்று என்பது ஏதோ காற்றில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. அது நடைமுறையில் மனிதர்களை, கடவுள் பிரசன்னமாகிற மனிதர்களின் நலனை மையப்படுத்திய ஒரு வாழ்வு என்பதையும் கூட அங்கே தாவீது அரசரினுடைய செயல்கள் முன்னிறுத்துவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியிலும் கூட இயேசு ஆண்டவர் இந்த மறைப்பணி ஆர்வத்தில் கடவுளினுடைய குடும்பத்தில் உறுப்பினராக ஒருவர் தன்னை கையளிப்பதற்கு, இயேசு ஏற்படுத்திய இறையாட்சி என்கிற குடும்பத்தின் உறவுகளுக்குள்ளே உறவாக ஒருவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு எதெல்லாம் தடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது? குறிப்பாக இந்த இரத்த உறவு. அன்புக்குரியவர்களே, இரத்த உறவு என்பது தன்னிலே அது கெட்டது அல்ல. எல்லாருமே கண்டிப்பாக, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் பிறக்கணும். குறிப்பிட்ட பெற்றோருக்கு பிள்ளைகளாக நாம் பிறக்க வேண்டும். அந்த குடும்பம், அந்த பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, குறிப்பிட்ட நாட்டை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது ஒரு தொடக்க புள்ளி. ஆனால் அந்த புள்ளியிலேயே நின்று விடுவதல்ல வாழ்க்கை. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த புள்ளியை அல்லது நம்மை சுற்றி போடப்பட்டிருக்கிற வரையறைகளை, எல்லைகளை கடந்து இந்த இறைவனின் அன்பை, இறைவனினுடைய அந்த ஒரு அனுபவத்தை நாம் எப்படி எடுத்து செல்வதற்கு நம்மை கையளிக்கிறோம்? அதுதான் நம் முன்பாக இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அப்போ என்னுடைய விருப்பம், எங்களுடைய மூதாதையனுடைய விருப்பம், பாரம்பரியமாக பரம்பரையாக இதைத்தான் நாங்கள் செய்கிறோம், இப்படி தான் வாழ்கிறோங்கிற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நம்மை கையளிக்காமல் இறைவனின் திருவுளத்தை அறிந்து கொள்வதில், அதை வாழ்வாக்குவதில், எப்படி இயேசுவின் தாய், நமக்கும் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிற அன்னை மரியாள் தன்னை தொடர்ந்து கையளித்தாரும், அதே போல நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார், இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய புனித திமேத்தேயு, தீத்து, இவர்களெல்லாம் எப்படி தொடர் கையளிப்பிலே தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அந்த ஆர்வம் இன்றைக்கு நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்பது இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த ஒரு நிகழ்வை போலதான் இன்றைக்கு எல்லாமும் எனக்கு இருக்கிறது, நான் ஏன் நற்செய்தி அறிவிக்க என்னை கையளிக்கணும்? என்னுடைய குடும்பம், என்னுடைய இந்த ஒரு சுகமான ஒரு தலம், இந்த ஒரு வசதியான நிலை, இதை ஏன் நான் விட்டுட்டு போகணுங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்படி புனித அந்தோனியார் நினைத்திருந்தால்,
இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய புனித திமோத்தேயுவும் தீத்துவும் நினைத்திருந்தால் எப்படி இயேசுவின் செய்தி இறை அனுபவமாக அறியாத பிள்ளைகளை சென்றடைந்திருக்க முடியும்? நீங்களும் நானும் எப்படி இந்த இயேசுவை அறிந்திருக்க முடியும்? பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட அருள் பணியாளர்கள் வசதியான பங்கு தலங்கள் வேண்டும். துறவிகள் எங்கே அதிகமான வருமானம் வருகிறதோ அந்த நிறுவனங்களுக்குள் எங்களை பொறுப்பாளர்களாக, அந்த குழுமத்தில் எங்களை உறுப்பினர்களாக நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நிர்பந்திக்கிற நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். அதில் பல அரசியல்களும் நடக்கிறது என்பது வேதனையான ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்றைக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக, பங்குல போய் பணி செய்வதற்காக காட்டக்கூடிய ஆர்வம் என்பது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போவதற்கு, ஆசிய நாடுகளுக்கு போவதற்கு அங்கே கொஞ்சம் தயக்கமாக, ஏன்னா அங்கே வருமானம் கம்மியாக இருக்குது, அங்கே பல சவால்கள் இருக்கிறது, பல நெருக்கடிகள் இருக்கிறது, பல துன்பங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, இடர்பாடுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் முன்னிறுத்தி இன்றைக்கு பணத்தை தேடுகிற, வசதி வாய்ப்புகளை தேடுகிற, சுகபோகங்களை தேடக்கூடிய ஒரு மனநிலை என்பது உண்மையிலேயே மறைப்பணிக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யார் என் சகோதரர், யார் என் சகோதரி, யார் என் தாய், யார் என் உறவு என்பதை இயேசு அங்கே வெளிப்படுத்துகிற போது, என் கூட பிறந்தவங்க, என்னை பெற்றெடுத்தவர்கள், ஒன்றுவிட்ட சகோதரர்கள் சகோதரிகள் என்பதல்ல இயேசு முன்வைக்கக்கூடிய பதில். மாறாக கடவுளின் வார்த்தையை கேட்டு உள்ளத்திலே தியானித்து இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதில் யாரெல்லாம் தொடர்ந்து தங்களை கையளிக்கிறார்களோ அவர்கள்தான் என் தாய், என் சகோதரர், என் சகோதரி. அப்படிப்பட்ட நிலைக்கு நிச்சயமாக அன்னை மரியாள் உரித்தானவராகவே இருக்கிறார். இயேசுவினுடைய அந்த ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிற போது, அன்னை மரியாளினுடைய கருவில் அவர் உருவாகும் முன்பே உள்ளத்தில் இயேசுவை அன்னை மரியாள் கருத்தாக்கினாள். இயேசுவுக்கு முதன்மை சீடத்தியாக அன்னை மரியாள் தன்னை கையளித்தாள் என்பதுதான் விவிலியம் நமக்கு சொல்லக்கூடிய, குறிப்பாக லூக்கா நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் மறைப்பணியாளர்களாக, நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு வழியாக உண்மையான மறைப்பணியாளர்களாக இயேசுவை பலருக்கும் கொண்டு செல்லக்கூடிய அந்த மகத்தான பணி என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புனித பதுவை அந்தோணியார், ஆயர்களான புனித தீத்து திமோத்தேயு அவர்கள் எந்த எதிர்பார்ப்புமின்றி, வேறு எந்த உலகத்தினுடைய செல்வங்களை மையப்படுத்தாமல், அதிகாரத்தை மையப்படுத்தாமல் இயேசுவை அநேகருக்கு கொண்டு செல்வதில், இயேசுவின் அன்பை பகிர்வதில் முழுக்க ஆர்வம் உள்ளவர்களாக தங்களை கையளித்ததைப் போல நாமும் தாழ்ச்சியை உள்ளத்தில் நிறைத்து, மன துணிவை உள்ளுக்குள்ளே வரவழைத்து அழைத்தவர் அவர், அபிஷேகம் செய்தவர் அவர். நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார். அவருடைய அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நாம் தொடர்ந்து அவருக்கு முன்பாக நம்மை கடையர்களாக நிலைநிறுத்தி நாம் பணி செய்கிற போது நிச்சயமாக உயர்வை ஆண்டவர் நமக்கும் நம் வழியாக அநேகருக்கும் கொண்டு வருவார் என்கிற அந்த ஒரு எதிர்நோக்கை உள்ளத்திலிருத்தி இயேசுவினுடைய திருவிருந்தில் பங்கு பெற நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து அருள் வேண்டுவோம். ஆமேன். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பழியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பழியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து எனும் புனிதர்களின் நினைவை கொண்டாடும் மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நீர்க்கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களான தீமோத்தேயு, தீத்து மற்றும் பதுவை அந்தோணியார் இவர்களுடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவர்களின் இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். இவர்களின் படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். இவர்களுடைய இடைவிடாத மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் இதோ
புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் உம் திருமுன் கூடி நின்று தங்களின் இதயத்தின் உணர்வுகளை உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுத்திருக்கிற உம் அன்பு பிள்ளைகள், இந்த திருப்பலியை யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்தம் வேண்டுதல்கள் எங்கள் ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்த அடியார்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் இன்று நாங்கள் நினைவு கூறும் ஆயர்களான புனித திமேத்தேயு, புனித தீத்து, எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே,
நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திமத்தேயு தீத்து எனும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தன. புனித பதுவை அந்தோனியாரின் பக்தர்களாகிய நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே நம்பிக்கையை எங்களிலும் ஊட்டி வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.